வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு வலு சேர்க்க நடவடிக்கை. இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கும் நிகழ்வு. தந்தையை கொன்றவரை 3 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த மகன். தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தியின் கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வாக்கு திருட்டு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க 20வது பொது பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க 20வது பொது பேரவை கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மனோகரன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சங்க குழு உறுப்பினர் பொற்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற 14 அரசு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு ஆணைப்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து பயின்று மருத்துவ பட்டப்படிப்பிற்கு தேர்வாகியுள்ள 33 மாணவர்களுக்கும் மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100% மதிப்பெண் பெற்ற 46 சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக 5,04,000 ரூபாய் பரிசு தொகை முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாமி, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பொது பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு பங்கு ஈவுத்தொகை 3.5% வழங்கவும், மேலும் 2025-2026 ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்டம், அனுமதிக்கப்பட்ட பங்கு மூலதனத்தின் உச்ச வரம்பை உயர்த்துதல், சங்க துணை விதிப்படி சங்கத்தின் இயக்குநர் குழு பதிவு காலத்தை திருத்தம் செய்ய பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் எதிர்கால திட்டமாக இறப்பு பொது சேமநல நிதி 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சமாக 2026 முதல் உயர்த்தியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பாரத் ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் 15 லட்சம் ரூபாய் காப்பீடு செய்யும் திட்டத்தினையும் சங்கத்தின் தலைவர் மனோகரன் அறிவித்தார். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம்,
நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் அதை செயல்படுத்தாமல் பலவீனப்படுத்துவதாக வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். பல்வேறு மாநிலங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 11 ஆணையர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது 2 பேர் மட்டுமே உள்ளனர். 9 இடங்கள் காலியாக உள்ளன. இதனால் தகவல் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பல தகவல்களை கொடுக்காமல் மறைப்பதற்காகவே ஆணையர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அமைப்பினை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், நேர்மையான, நியாயமான, வெளிப்படையான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்தது என்றும், ஆனால் தற்போது பாஜக அரசாங்கம் தகவல் தருவதையே மறைத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும், குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி பேராசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் மூத்த தலைவர் PK தேவதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். சொல்ல போனா இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் தான் அவங்களை அழைச்சிருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்றாங்க, மறுக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் தான் இந்த காவல்துறையை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை செய்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் தவறு செய்தவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறது என்பதுதான். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சாத்தனூர் அணையில் இருந்து 9000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் தென்பண்ணை கரையோர கிராமங்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கியின் மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாக மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதையொட்டி அணையிலிருந்து தற்போது 9000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் வேல்முருகன் மற்றும் ரகு மூலம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள புதுவை கிராமங்களான மணமேடு, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொமந்தன்மேடு ஆகிய கரையோர கிராமங்களுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கி மூலம் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் தங்களது உடைமைகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம். இதை மீறுவோர் மீது காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருந்தபோதிலும் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆற்று பகுதியில் இறங்கி குளித்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையா அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி
விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதி சார்பில் தீபாவளி மேளா கொண்டாடப்பட்டது. இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் சார்பில் தீபாவளி மேளா புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள சீகல் கன்வென்ஷனல் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி SS டசிலா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தனது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் சுமார் 500 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் லக்கி டிராவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸின் பிறந்த நாளை பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ.மு. ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, உப்பளம் செல்வம், தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் காலாப்பட்டில் மக்கள் நலசங்கம் சார்பில் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் சந்திரன், பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், மக்கள் நலசங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மக்கள் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஓய்வூதியர்கள் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு குறியீட்டை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் சுதேசி மில் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
சங்க தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் தபால் துறை, BSNL, ஜிப்மர், ரயில்வே, வருமான வரித்துறை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள், மின்துறை ஆகியவற்றின் ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, சண்முகம், ராமகிருஷ்ணன், ஆதிமூலம், ராதாகிருஷ்ணன், கணேசன், ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, சொல்லாதே, சொல்லாதே, ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஓய்வூதிய சங்கங்களின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற முதியோர், விதவை, முதிர்கன்னிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள், கணவரால் கைவிடப்பட்ட நபர்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிதி உதவி தொகையை புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாகூரில் உள்ள விஜயவர்த்தினி திருமண மண்டபத்தில் மாதாந்திர நிதி உதவித்தொகை கிடைப்பதற்கான பரிந்துரை செய்து அதற்கான ஆவணங்களை 300 நபர்களுக்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக விவசாய தொழிலாளர்கள் அணி மாநில அமைப்பாளர் தவமுருகன், திமுகவில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஆவணங்களின் உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் அனுப்பப்படும். மேலும் இந்த ஆவணமானது 10 வருடத்திற்கு ஒருமுறை மாற்றப்படும் என்பதனையும் அந்த ஆவணத்தில் உள்ள செயல்பாடுகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு உதவித்தொகை ஏற்பாடு செய்து அனைவருக்கும் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு நன்றி தெரிவித்தனர். தவளக்குப்பம் அருகே உள்ள TN பாளையம் தனியார் பள்ளியில் பணிபுரிந்த முதல்வர் ராஜினாமா செய்ததை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் அபிஷேகப்பாக்கம் அடுத்து TN பாளையம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தின் அருகில் AJ எனும் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்த முதல்வர் ரங்கநாதனை பள்ளி நிர்வாகம் மாற்றம் செய்ததாக பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தில் நேற்று காலை குவிந்தனர். அதில் முதல்வரை திரும்ப பணியில் அமர்த்த வேண்டும், மாணவ மாணவிகளின் இறுதி படிப்பு எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பள்ளி வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளியின் சட்ட ஆலோசகர் கண்ணன் போராட்டம் நடத்திய பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் முடிவு ஏற்படாத நிலையில் காவல்துறை ஆய்வாளர் பொறுப்பு சஜித் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமையிலான ஆண் பெண் காவல்துறையினர் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக பள்ளியின் வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பள்ளியில் பணிபுரிந்த முதல்வர் ரங்கநாதன் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று நேரில் வரவழைத்து பேசினார். அதற்கு நிர்வாகம் எடுக்கும் முடிவிற்கு தான் கட்டுப்படுவதாகவும் தனக்கு மன உளைச்சல் காரணமாக ராஜினாமா கடிதம் நிர்வாகத்திடம் கொடுத்ததாக பெற்றோர்களிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் பெற்றோர்கள் போராட்டம் நடத்துவதாக தகவல் அறிந்த பள்ளியின் சேர்மன் நேரில் வந்து பெற்றோர்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார். தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார், நந்தகுமார் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பள்ளியின் சேர்மன் பேசுகையில், நாங்கள் முதல்வரை பணியிலிருந்து மாற்றம் செய்யவில்லை, அவராகத்தான் இங்கிருந்து போவதாக பலமுறை தன்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியும் குறுந்தகவல் அனுப்பியும் இருந்தார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகைக்கு விளம்பரம் செய்து முறையாக முதல்வரை நேர்முக தேர்வில் தேர்வு செய்து ஒருவரை பணியில் அமர்த்தியுள்ளோம். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று பணியிலிருந்து சென்ற முதல்வர் ரங்கநாதன் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ள நிர்வாகத்திற்கு எவ்வித தடையும் இல்லை. மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் 400 மாணவ மாணவிகள் தான் பயின்று வருகின்றனர். அவர்களது மாத கட்டண தொகையை வைத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம், பள்ளியின் நிர்வாகம், பராமரிப்பு தேவைகளுக்கு தேவையான தொகை, துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் ஆகியவற்றை எவ்வித குறையும் இன்றி தர முடியாது. தன்னுடைய கௌரவத்திற்காக இந்த பள்ளியை நடத்துவதாக பெற்றோர்கள் முன்னிலையில் சேர்மன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கநாதன் தான் மீண்டும் பள்ளியில் முதல்வராக தொடர விருப்பமில்லை என தெரிவித்தார். இதற்கு பெற்றோர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் இந்த கல்வியாண்டு வரையிலாவது முதல்வரை மாற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும் என நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர்.
அதனை ஏற்று பரிசீலனை செய்வதாக பள்ளியின் சேர்மன் உறுதியளித்த பிறகு பெற்றோர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக பள்ளி வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் இருந்து வில்லியனூருக்கு 47ஆம் ஆண்டு பரிகார பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா அன்னதானம் வழங்கினார். புதுவை மாநிலத்தை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புயல் தாக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் புதுச்சேரிக்கு பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையொட்டி பொதுமக்கள் வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு சென்று புயலில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் புயல் வேறு திசைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு பொதுமக்கள் பரிகார பாத யாத்திரை சென்று வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷன் வீதி ஜென்மராகினி ஆலயத்தில் இருந்து தொடங்கியது. தேர்பவனியை புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட்பணி குழந்தைசாமி துவக்கி வைத்தார். அருட்பணி ரொசாரியோ பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். பாத யாத்திரைக்கு புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்டம் மேதகு பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமை தாங்கினார். இந்த பாத யாத்திரை புசி வீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் வழியாக வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு சென்றடைந்தது. வில்லியனூர் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அங்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மத நல்லிணக்க தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு மலர் தூவி அன்னையின் ஆசி பெற்று சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வழி நெடுங்கிலும் தண்ணீர், தேநீர் கொடுத்து சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமியோன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவு வாயிலில் இருந்து மந்தைவெளி திடல் வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் ஆர்சிசி யூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 67.33 லட்சம் ரூபாய்க்கான பூமி பூஜை விழாவும், அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் கூடிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு பொதுப்பணித்துறை மூலம் 24.3 லட்சம் ரூபாய்க்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசனா, இளநிலை பொறியாளர் அருண், ஆனந்த் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கூடப்பாக்கம் சிகா பார்த்திபன், அன்பு, மணிமாறன், மைக்கேல், பாஸ்கரன், பிரகாஷ், அஜித் குமார், மணிபாலன், சேதராப்பட்டு புருஷோத்தமன், ஏழுமலை, தேவராசு, சீனு, தேவா உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாகூர் தொகுதியில் துணை செயலாளர் தாயப்பன் தலைமையில் கன்னிக்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே போராட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயின் மீது காலணி வீச முயன்ற ராகேஷ் கிஷோரை கைது செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும், தொடர்ந்து பொய்யான முறையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செய்தி பரப்பி வரும் தனியார் தொலைக்காட்சியை தடை செய்ய கோரியும் புதுச்சேரி பாகூர் தொகுதி சார்பில் தொகுதி துணை செயலாளர் ராயப்பன் தலைமையில் மாபெரும் தொடர் முழக்க போராட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பாகூர் தொகுதி துணை செயலாளர் தாயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி செயலாளர் பாண்டியன், ஏம்பலம் தொகுதி செயலாளர் நாகராஜ், மணப்பட்டு முகாம் செயலாளர் பாண்டியன், வம்பாப்பேட் முகாம் செயலாளர் சதீஷ், இருளர் சந்தை முகாம் செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் VCK மாநில செயலாளர் ஏகாம்பரம், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான மணப்பட்டு மணவாளன், பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, காங்கிரஸ் துணைத் தலைவர் தாண்டவராயன், VCK தென்னல், சுரேஷ், மேலும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிவச்சந்திரன், வினோத், செல்வகுமார், சிலம்பு, சேகர், கணபதி, திருமூர்த்தி, விமல், தினேஷ், ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்க,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓங்குக என்று முழக்கங்களை இட்டு போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது கிருமாம்பாக்கம் காவல் நிலைய காவலர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப விடுதலை சிறுத்தை மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர். கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அழைப்பு பதிவு செய். இந்திய அரசு ஒன்றிய அரசு கைது செய். ஏனாம் பிராந்தியத்தில் தந்தையை கொன்றவரை 3 ஆண்டுகள் காத்திருந்து பழிவாங்கிய மகனை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஏனாம் பகுதியை சேர்ந்தவர் திப்ரி செட்டி நாராயணசாமி. 35 வயதான இவரை நேற்று இரவு அங்குள்ள திரையரங்கம் அருகே மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் ஏனாம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நாராயணசாமியை ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஏனாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் மேக வெங்கடேச ராவ். அவரிடம் அதே ஊரை சேர்ந்த நாராயணசாமி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் 3 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டியுள்ளனர். சீட்டு முடிந்தும் வெங்கடேஸ்வர ராவ் பணத்தை திருப்பி தராததால் ஆத்திரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதாகி 280 நாள் புதுச்சேரி மத்திய சிறையில் இருந்த நாராயணசாமி அண்மையில்தான் சட்ட உதவி மையத்தின் மூலம் ஜாமீன் பெற்று ஏனாம் காவல் நிலையத்தில் காலை மாலை இருவேளையும் கையெழுத்திட வேண்டும். அவ்வாறு மாலையில் கையெழுத்திட்டு விட்டு வந்தபோது வெங்கடேசராவின் மகன் மொக்க ஆனந்த் கொலை செய்துள்ளார் என்பது, மேலும் தனது தந்தையை கொன்ற நாராயணசாமியை 3 ஆண்டுகளாக கொலை செய்ய வேண்டும் என வெறியுடன் வாகனத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மொக்க ஆனந்த் தேடி வந்த நிலையில் அவரை நேற்று பார்த்தவுடன் கொலை செய்துவிட்டு தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அருகில் உள்ள ஆந்திர பகுதிக்கு சென்று தலைமறைவாகி உள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதியுதவியுடன் ஜப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ராகேஷ் சர்மா வரவேற்புரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் துணைவேந்தர் பேராசிரியர் நிகா ரஞ்சன் பிஷ்வாஷ், ஆராய்ச்சி இயக்குனர் பேராசிரியர் KS ரெட்டி, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் மருத்துவமனை இயக்குனர் பேராசிரியர் நிர்மல்குமார், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் பேராசிரியர் சீதேஷ் கோஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குனர் ஆஷா சுரேஷ் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த கருத்தரங்கில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் தொடக்க உரை வழங்கி சிறப்பித்தார். இறுதியாக ஆராய்ச்சி துணை இயக்குனர் மருத்துவர் பிரகாஷ் பாபு நரசிம்மன் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து வில்லியனூர் பேராலயத்திற்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சிற்றுண்டி வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் 47வது பரிகார பாத யாத்திரையினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பேருந்து நிறுத்தம், உழவர்கரை மூலக்குளம் சர்ச் எதிரில், மூலக்குளம் ரெனால்ட் ஷோரூம் அருகில் மற்றும் அரும்பார்த்தபுரம் பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதிகளில் பாத யாத்திரை செல்லும் 2000 பக்தர்களுக்கு பிஸ்கட், மோர், குளிர்பானம் மற்றும்
தண்ணீர் பாட்டில்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் பாத யாத்திரை முடிந்து வீடு திரும்பும் பக்தர்களுக்கு இலவச பேருந்து வசதியும் டாக்டர் நாராயணசாமி ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆசிய அளவிலான கயிறிழுக்கும் போட்டியில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி வீரர்களை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். வருகிற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மலேசிய நாட்டில் நடக்க இருக்கும் ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் மொத்தம் 12 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் கலந்து கொள்ள இருக்கிறது. இதற்கான இந்திய அணி தேர்வு 4 கட்டமாக கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் நம் புதுவை மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாத், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி இந்த தேர்வுகளில் கலந்து கொண்டு இறுதியாக இந்திய அணியில் இடம்பெற்று புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். வருகிற 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடக்க இருக்கும் இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் புதுவையில் இருந்து இந்த 5 வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அதன் பிறகு வருகிற 23ஆம் தேதி அன்று கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து இந்திய அணி மலேசிய நாட்டிற்கு புறப்பட இருக்கிறது. இதில் புதுவை மாநில வீரர் வெங்கடேசன், மடுகரை, அஜய் கிருமாம்பாக்கம், பிரசாந்த் TN பாளையம், குரு பிரசாத் தவளக்குப்பம் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி TN பாளையம் புதுச்சேரி இந்திய அணியில் இடம்பெற்றதற்காக இவர்களை புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வாழ்த்தி பாராட்டினார். அப்போது சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல், சங்க உறுப்பினர் அகிலன், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன், தொகுதி பொருளாளர் சசிகுமார், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஸ்ரீபன்ராஜ், ராம்குமார், தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் இருந்து வில்லியனூர் பேராலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் சிற்றுண்டிகள் வழங்கி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 47வது பரிகார பாத யாத்திரையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக மாநில துணைத் தலைவரும் சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபயணத்தில் சென்றவர்கள் வாங்கிக் கொண்டு சென்றனர். இதில் பாஜக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் 3வது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி புதுச்சேரி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உடற்பயிற்சி மண்டபத்தில் 3வது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செந்தில் கவுண்டர், சமூக சேவகர், அர்ஜுன் அறக்கட்டளை நிறுவனர் நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் குமார், ஆதி திராவிட விளையாட்டு சங்கத்தின் தலைவர் அருள், DMS சர்வீஸ் தொழிலதிபர் புகழேந்தி மற்றும் குற்றவியல் பிரிவு காவலர் அருண், தொழிலதிபர் லதா, ஆதியா மெடிக்கல்ஸ் நிறுவன தலைவர் ராதிகா, சூரியநாத், ஈஷிதா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் லெனின், சமூக சேவகர் காலாப்பட்டு தொகுதி சக்கரவர்த்தி, இளங்கோ, அப்துல் கலாம் நல சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் சமூக சேவகர் பிரியா, மேலும் இதில் அமுதா மற்றும் அசோக் கராத்தே சங்கத்தின் கௌரவ தலைவர் அசோக் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சென்னை கராத்தே சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் மற்றும் மூத்த பயிற்சியாளர் ஹரி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்ற விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு புடவை, குடை மற்றும் தெருவோர சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டிகள், சிறிய ரக பூக்கடைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி ராமலிங்கம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வன்னியர் வளர்ச்சி பேரியக்கத்தின் தலைவர் செந்தில் கவுண்டர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன்,
மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, பழனி என்கிற கனகராஜ், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாநில பொருளாளர் ராஜகணபதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பட்டியல் அணி மாநில தலைவர் காத்தவராயன், வர்த்தக பிரிவின் மாநில அமைப்பாளர் மொபைல் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை வழிபாட்டில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிழக்கு வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் PL கணேசன், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, RK நகர் வார்டு செயலாளர் பாலு, தொகுதி MGR மன்ற செயலாளர் சரவணன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகி காத்தவராயன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட வில்லியனூர் திருத்தலம் சார்பில் நடைபெற்ற பரிகார பாத யாத்திரையில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு மதத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக சென்றனர். 1977வது ஆண்டில் புதுவையை பெரும் புயல் ஒன்று தாக்குவதாக அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த பேராயர் செல்வநாதன் ஆண்டனி வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் இந்த பெரும் புயலில் இருந்து புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் காக்க வேண்டும் என்று ஜெபம் செய்தார். அதன் காரணமாக இயற்கை சீற்றமான அந்த புயல் வேறு இடத்தில் கரையை கடந்து புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டம் காப்பாற்றப்பட்டது. இதற்காக அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கடந்த 47 ஆண்டுகளாக பரிகார பாத யாத்திரை கடலூர் புதுச்சேரி உயர் மறை மாவட்டம் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பரிகார பாத யாத்திரையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை அமர வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்பவனியாக சென்றது. இந்த பரிகார பாத யாத்திரையில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மத மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். பாத யாத்திரையானது புதுச்சேரியில் இருந்து ரெட்டியார்பாளையம், மூலக்குளம், சுல்தான்பேட்டை வழியாக 11 கிலோமீட்டர் சென்று வில்லியனூர் லூர்து அன்னை மாதா ஆலயத்தில் நிறைவடைந்தது. அங்கு கூட்டு திருப்பலியும் தியானமும் நடைபெற்றது. பாத யாத்திரை குறித்து வில்லியனூர் லூர்து அன்னை மாதா திருத்தலத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் கூறுகையில், அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் வருங்காலங்களில் புதுச்சேரி மக்களின் பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்த பாத யாத்திரை நடைபெற்றதாக தெரிவித்தார். 1977வது ஆண்டிலே புதுவையை ஒரு பெரும் புயல் ஒன்று தாக்குவதாக ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த நம்முடைய பாசமிகு பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டகை அவர்கள் வில்லியனூரில் இருக்கிற விடிவெள்ளி தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவிடத்திலே பரிந்து பேசி ஜெபம் வைத்தார்கள். இந்த புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தை காக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்த போது அற்புதமாக அந்த இயற்கை சீற்றம், அந்த புயல் வேறு இடத்திலே கரையை கடந்து இந்த புதுவை மாநகரம் காப்பாற்றப்பட்டது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி விழிப்புணர்வு நடைபெற்றது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுவையில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம், காத்திடுவோம் காத்திடுவோம், பெண் குழந்தைகளை காத்திடுவோம் என்ற விழிப்புணர்வு பேரணியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி பொம்மை உடை அணிந்து நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தனலட்சுமி, துரை, ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை, பாஸ்கர், ஆறு, பிரேமா, பரமசிவம், தேவி, பிரேமா என பல்வேறு சமூக பணியாளர்கள் இணைந்து இந்த பேரணியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஆரம்பித்து அண்ணா சாலை கம்பன் கலையரங்கம் அருகில் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத் ராணி செய்திருந்தார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது.
இந்த நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நகர பகுதிகளான உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதி கனமழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டு விட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த 3 தினங்களாக நகர பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சேவே ரெக்கார்டு ஹோல்டர் போரம் சார்பில் நடைபெற்ற 5வது ஆண்டு ஆசிரியர் தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது. சேவே ரெக்கார்டு ஹோல்டர் போரம் சார்பில் 5வது ஆண்டு ஆசிரியர் தின விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய விழாவிற்கு முனைவர் வரகுண பாண்டியன், தமிழ்துறை பேராசிரியர் சிவசக்தி, சாதனை பெண் ஆசிரியர் சீதலா தேவி ஆகியோர் தலைமை வகித்தனர். தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மற்றும் மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு விருது வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரம் முனைவர் அசோகன், தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஒமேகா, ராணி, ஜெகதீசன், செந்தில், ராஜா, வாசுகி, பொன்னரசு, கேத்ரின், மெட்டில்டா, விழுப்புரம் அதனி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், ஆசிரியர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலம் உரையாற்றினார். விருத்தாச்சலம் அடுத்த பெண்ணாடம் அருகே உள்ள வெண்கரும்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்திற்கு கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் முருகன், நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கவுஞ்சி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய நிகழ்வு பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் திரையிடப்பட்டு காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் கிராம மக்களின் 3 அத்தியாவசியமான தேவைகளை தேர்வு செய்து கிராம சபை ஒப்புதல் பெறுதல், இழிவுபடுத்தும் பொருள் தரும் சாதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள் சாலைகள், தெருக்கள், குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பெயரை மாற்றுதல், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கை குறித்து விவாதித்தல், ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் வரவு செலவு மற்றும் பணி முன்னேற்றம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணி முன்னேற்ற அறிக்கை, தூய்மை பாரத இயக்க திட்டம், அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகளும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரிளம் பருவத்தினரும் இல்லை என்பது குறித்து விவாதித்தல், தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் நிலை ஆய்வு, கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம், ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களின் வாயிலாக வழங்கப்படும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளுக்கு தகுதியான இளைஞர்களை விண்ணப்பிக்க அறிவுறுத்தல், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிரதான் மந்திரி ஆதார் கிராம யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன், நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் காவல்துறையினரின் கவாத்து பயிற்சி மற்றும் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி விருத்தாச்சலம் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணை காவல் கண்காணிப்பாளர், விருத்தாச்சலம் உட்கோட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கலந்து கொண்ட கவாத்து பயிற்சி நடைபெற்றது. பயிற்சிக்கு பிறகு வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொடி அணிவகுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த அணிவகுப்பு பாரத ஸ்டேட் வங்கி, பாலக்கரை பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் தென்கோட்டை வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம், விருத்தாச்சலம் காவல் நிலையம், மங்கலம்பேட்டை, கருவேப்பளங்குறிச்சி மற்றும் கம்மாபுரம் காவல் நிலையம் உள்ளிட்ட பிரிவுகளின் ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து நிலை காவல்துறையினரும் பங்கேற்றனர். இந்த நடவடிக்கை மூலம் தீபாவளி காலத்தில் நகரில் சட்டம் ஒழுங்கு மற்றும்
பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே முன்னால் சென்ற ஆமினி பேருந்து மீது பின்னால் வந்த பிக்அப் வேன் மோதி விபத்தில் வேன் ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். சென்னையிலிருந்து சேலத்தை நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதன் பின்னால் லோடு கேரியர் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தனியார் பேருந்து திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென்று பேருந்தின் ஓட்டுநர் பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தின் பின்னால் வந்த லோடு கேரியர் வண்டி பேருந்தின் பின்னால் மோதிய விபத்தில் வேனின் முன்பக்கம் முற்றிலுமாக நொறுங்கியது. இதில் ஓட்டுநர் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் கூச்சலிட்டுள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான காயமும் இல்லாமல் உயிர் தப்பினர். விபத்து நடந்த பகுதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட கழக அலுவலகத்தில் தெற்கு நகர அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கழக அலுவலகத்தில் விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் வாக்குச்சாவடிகளில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது. வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன், விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளருமான கோபால், மாநில நிர்வாகி ஆவின் செல்வம், நகர அவைத்தலைவர் கதிரவன், மாவட்ட நிர்வாகிகள் டாக்டர் முத்தையன், சக்திவேல், தமிழ்ச்செல்வி, செல்லபெருமான், கோதண்டம், தங்க சண்முகம், குப்புசாமி, ராதாகிருஷ்ணன், ராஜகோபால், கலை, ராயன், வீரப்பன், தயாளன், செந்தில்குமார், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் ஜெகதீஸ்வரி, சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் நகர கழக நிர்வாகிகள் கிருஷ்ணன், முத்துவேல், நீலமேகம், ராஜா, சந்திரமோகன், கலையரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி காயத்ரி நன்றி கூறினார். வாக்கு திருட்டிற்கு எதிராக மயிலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. வாக்கு திருட்டிற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஈலா கண்ணன், திண்டிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம், நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி, குமார், வட்டார தலைவர்கள் இளவழகன், புவனேஸ்வரன், சக்திவேல், காத்தவராயன், இருதயராஜ், பாபு, வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு, விநாயகம், லட்சுமி, காளியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு வலு சேர்க்க நடவடிக்கை. இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கும் நிகழ்வு. தந்தையை கொன்றவரை 3 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த மகன். தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.